நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஏற்கனவே நேர்காணலில் தேர்வானவர்களை சந்தித்து இரண்டாம் கட்டமாக நேர்காணல் நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விரிவான விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைந்திருக்கிறார். ஜெரி, இரண்டாவது கட்டமாக ஏற்கனவே நேர்காணல் நடத்தப்பட்டவர்களும் நடத்தப்படுகிறது. எவ்வளவு விரைவாக வேட்பாளர்களை அறிவிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? என்ன நடக்குது? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை கூட்டணி இல்லாமல் தனியாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு தமிழக வெற்றி கழகம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் சில தினங்களுக்கு முன்பு தவிக தலைவர் விஜய் 60 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர்களிடம் நேர்காணல் நடத்தினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது இரண்டாம் கட்ட நேர்காணலை நடத்துவதற்காக பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த முதலாம் நேர்காணல் நடைபெற்ற இடைப்பட்ட காலகட்டத்தில் பாஜகவுடன், அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியுடன் கூட்டணி அமைக்க போகிறார் என்று பரவலாக பேசப்பட்டது. அதற்கு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில விஜய் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இந்நிலையில் தான் தற்பொழுது இரண்டாம் கட்ட நேர்காணல் நடத்துவதற்காக அக்கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இதற்கு முன்னதாகவே மாநில நிர்வாகிகள் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் உத்தேச பட்டியலை தயார் செய்து நேர்காணலை நடத்திவிட்டார்கள். தற்பொழுது விஜய் அவர்களை உறுதி செய்து விரைவில் முதற்கட்ட பட்டியலை வெளியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக பாண்டிச்சேரியில் போட்டியிடக்கூடிய நிர்வாகிகளுடைய பட்டியலை வெளியிட்ட பிறகு தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடியவர்களுடைய முதற்கட்ட பட்டியலை விஜய் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழல் தான் இன்னும் சற்று நேரத்தில் தவிக தலைவர் விஜய் இந்த நேர்காணலை நடத்த இருக்கிறார். அதன் பிறகு தொகுதி தொடர்பான முழு விவரம் அடங்கிய ஒரு கிட்டையும் வழங்க இருக்கிறார். அதாவது பூத் மற்றும் வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் தொடர்பான பல்வேறு விவரங்கள் அடங்கிய கிட்டை அவர் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாகவே 60 பேரை விஜய் அறிவிக்காவிட்டாலும் கூட அவர் உறுதி செய்து விட்டார். அந்த 60 பேரும் தற்பொழுது களத்தில் பணிகளை தொடங்கி விட்டார்கள். அதே போல இன்று விஜய் 30க்கும் மேற்பட்டவரிடம் நேர்காணல் நடத்தி உறுதி செய்த பிறகு அவர்களும் களத்திலே பணிகளை தொடங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி பட்டியலை வெளியிட்ட பிறகு முதற்கட்ட வேட்பாளர்களுடைய பட்டியல், தமிழகத்தில் உட்பட்ட பட்டியலை விஜய் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.